இந்த கூட்டணிக்கு என்டிஏ என்ற பெயர் வைக்காமல் சிபிஐ கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கலாம். அதிமுகவில் ஓட்டுகள் எல்லாம் முடிந்த பாணியாகிவிட்டது. தண்ணீரே இல்லை, வெறும் பானையை மட்டும் ஒட்ட வைத்து இருக்கிறார்கள். அதை மியூசியத்தில் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம். மக்கள் ஆதரவு போய்விட்டது. எம்பி மாணிக்கம் தவர் பேட்டி. விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், பிரதமர் மோடி வேண்டுமென்றே அவமதித்துள்ளார். மோடியும் பழனிசாமியும் எந்த மொழியில் பேசிக் கொண்டார்கள்? மோடி ஏன் ஆங்கிலத்தில் பேசவில்லை? இந்தி மொழிக்கு எதிரானவர் அல்ல நான். தமிழ்நாட்டிற்கு மன்மோகன் சிங் ₹5 கொடுத்துக் கொண்டிருந்தார். மோடி அரசு ₹4.20 கொடுக்கிறது. தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. ஓசூர் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரவேண்டிய விரிவாக்க பணிவாக இருக்கட்டும், மோடி பணம் கொடுக்க மறுக்கிறது. பிரதமர் நேற்று பேசும்போது, தமிழ்நாட்டிற்கு நாங்கள் அள்ளி கொடுத்து உள்ளோம், மன்மோகன் சிங் எதுவுமே பண்ணவில்லை கூறியுள்ளது வியப்பை அளித்துள்ளது. கூட்டணி தொடர்பாக ஜனவரி 17 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே பேசக்கூடாது என கூறியுள்ளார்கள். பேசுவது நாகரிகமாகாது. மாணிக்கம் தாகூர். அன்புமணி டிடிவி தினகரன் மீது வழக்கு உள்ளது. அதிகாரி இந்த கூட்டணியில் பணம் அதிகாரம் அதிகமாக உள்ளது. இந்தி பேசுபவர்கள் அதிகமாக உள்ளனர். இந்த கூட்டணி பணம் அதிகாரம் கொண்ட கூட்டணி. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை தோல்வி அடைய வேண்டும். இந்த கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட வேண்டும். 2வது இடத்திற்கு யார் வருவார்? மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆளுநர் ரவி அவர்கள் அவமதிக்கும் செயல்களை செய்து வருகிறார். இது நோயாக மாறிவிட்டது. இந்த நோயை கேரளாவிற்கும் பரவிவிட்டது. தற்போது கர்நாடகாவிற்கும் பரவிவிட்டது. இந்த நோயை தடுக்க வேண்டிய ஆன்டி வைரஸ் வர வேண்டும். RSS ஆல் அமர்த்தப்பட்டுள்ள ஆளுநர்கள் இதுபோன்று செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்குதல் பற்றி எனக்கு விமர்சனம் இல்லை. சின்னத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான நம்பிக்கை என்பது முடிந்துவிட்டது. எதிர்க்கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா ஆளுநரையே எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கிவிட வேண்டியதுதானே? பழனிசாமியை கவர்னராக ஆக்கிவிட வேண்டியதுதானே? தொடர்ந்து தமிழகத்திற்கு கழகத்தை விளைவிக்கக்கூடிய நெருக்கடிகளை ஆளுநர் செய்து வருகிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சியினருக்கு ஒரு ஒற்றுமை உள்ளது. அன்புமணி, தினகரன் என அனைவர் மீதும் சிபிஐ விசாரணை உள்ளது. அனைவரையும் ஒன்று நிற்பதை சிபிஐ ஆக்கிவிட்டது. இந்த கூட்டணிக்கு என்டிஏ என்ற பெயர் வைக்காமல் சிபிஐ கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கலாம். சிபிஐ அதிகாரிகளால் விரட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட கூட்டணி, மக்களால் நம்பிக்கை இழக்கப்பட்ட கூட்டணி 3வது இடத்திற்கே தட்டு தடுமாறி வரப்போகிறது. இந்தி பேசுகிற முதலாளிகள் நிறைய இருக்கிறார்கள். இந்த பலத்துடன் இந்த கூட்டணி தேர்தலில் நிற்கப் போகிறது. திருப்பரங்குன்றம், திருமங்கலம் எம்எல்ஏக்களே தட்டு தடுமாறி 3வது இடத்திற்கு தான் வரப்போகிறார்கள். மக்களை நம்பாமல் பணத்தையும் அதிகாரத்தையும் நம்பி நிற்கின்ற கூட்டணியாக உள்ளது. இந்த கூட்டணி தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பாஜக வேறுன்றதற்காக முயற்சித்து வருகிறது. ஏற்கனவே உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை தோற்கடிக்கப்பட்டு தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆளுநர் ரவி அந்த பதவிக்கு அவமானம் கொடுக்கும் செயல்களை செய்து வருகிறார். அது ஒரு நோயாக மாறி ரவியிடமிருந்து கேரளா, கர்நாடகாவிற்கும் பரவி வருகிறது. இது கவர்னர்களுக்கான கொரோனாவாக உள்ளது. இந்த நோயை தடுக்க வேண்டிய ஆன்டி வைரஸ் வர வேண்டும். அனைத்து இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். RSS ஆல் நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநரின் செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டும். அதிமுகவில் ஓட்டுகள் எல்லாம் உடைந்த பானையாகிவிட்டது. தண்ணீரை இல்லை, வெறும் பானையை மட்டும் ஒட்ட வைத்து இருக்கிறார்கள். அதை மியூசியத்தில் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம். மக்கள் ஆதரவு போய்விட்டது. புதிய கட்சிக்கு போய்விட்டதா என மக்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களிடம் இல்லை என்பது நேற்று கூட்டத்தில் இல்லை. ₹300 கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் ஆர்வமாக கைத்தட்டினார்கள். இந்த மாதிரி பேச்சு மிகவும் போரிங்காக இருந்தது. மற்ற கட்சி தலைவர்களின் பேச்சு பயம் கலந்த பேச்சாகத்தான் இருந்தது. சிபிஐ முயற்சியால் உருவாக்கப்பட்ட கூட்டணியாகத்தான் கண்ணுக்கு முன்பாக தெரிந்தது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது பிரதமர் திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதிகாரத்தில் பங்கு தொடர்பாக தலைவர்கள் பேசி முடிவெடுப்பார்கள். அதை பற்றி பேசக்கூடாது என சொல்லியிருக்கிறார்கள். தினகரன் மேலையும் சிபிஐ கேஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறது சிபிஐ ஆயிடுச்சு. இப்போ இந்த கூட்டணிக்கு என்டிஏன்னு பேர் வைக்காமல் பேசாமல் சிபிஐ அலையன்ஸ்னு வச்சுருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி சிபிஐ அதிகாரிகளால் மிரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி.
இது மக்களுடைய நம்பிக்கையை இழந்த கூட்டணி. இந்த கூட்டணி 3வது இடத்துக்கே தடுமாறி வரப்போகுது. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பணம் அதிகமாக இருக்குது, அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்க, ஹிந்தி பேசுகின்ற முதலாளிகள் நிறையா இருக்காங்க. இந்த பலத்தோடு இந்த கூட்டணி வந்து நிற்க போகுது. என்னை பொறுத்த மட்டும் நம்முடைய திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருக்கட்டும், திருமங்கலம் எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவர்களே தடுமாறி 3வது இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஏனென்றால் மக்களுடைய நன்மைக்காக இல்லாமல் பணத்தை மட்டும் நம்பி, அதிகாரிகளை மட்டும் நம்பி இருக்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி மாறி இருக்கிறது. இந்த கூட்டணி தமிழகத்திலே தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக பாஜக வேன்றூன்றுவதற்காக தொடர்ந்து முயற்சி வருகிறது. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த முறை வென்றார்கள். அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை தோல்வியுற வேண்டும். தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. கேள்வி எழுங்க. மக்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்த மட்டும் இவர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவிலே மக்கள் நம்பிக்கை இழப்புங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பாஜகவிற்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுவும் குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற மிக முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையும் போல் மாறிவிட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மறுக்கப்பட்டு வேலை இல்லாமல் தொடர்ந்து ஒரு வருடங்களாக அந்த நிதி ஒதுக்கப்படாமலும் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து வருகின்ற இந்த மோடி அரசுக்கு எதிரான மனநிலை தொடர்கிறது. சிறு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் தமிழகம் பாதிப்பு வருகின்ற நிலையிலே பாஜகவை பொறுத்த மட்டும் பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி 3வது இடத்துக்கு வரும். அது இந்த தடவை அதிமுகவினுடைய கூட்டணிக்கு இந்த பரிசு கிடைக்க போகிறது. இழுபறியா இருக்கா? எங்கே இழுபறியா இருக்கு? நல்ல கேள்வி தான். பட் ஜனவரி 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்புக்குரிய கார்கே அவர்களும் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை 39 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னட்டா இதை பற்றி வெளியில் பேசக்கூடாதுன்னு. அதனால் அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் வச்சுருக்க யாரும் உண்மையான எந்த காங்கிரஸ்காரர்களும் அதை பற்றி வெளியில் பேசுவது என்பது நியாயமாக இருக்காது. விஜய் அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து ரொம்ப நாளாக சின்ன ஒதுக்கிட்டு அவருக்கு தரமாட்டா தெரிந்தாங்க. அவர் சின்ன ஒதுக்கியிருக்காரு, அது பழைய சின்னம் இருக்குல்ல, அவங்க கேட்குறத ஒதுக்க மாட்டாங்க. சின்னம் ஒதுக்குற பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோ அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த விதத்தில் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்குமான ஒரு பார்வையை வைத்து வருகிறார்கள். அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுடைய முடிவுகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது. அதை பற்றி மக்கள் தான் முடிவு செய்யணும். என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கிறது என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைனில் வருது. அதை பற்றி ஒன்று விமர்சிப்பதற்கு எனக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய சின்னங்கள்லாம் இப்போ டெபாசிட் இழக்கிற நிலைமைக்கு வந்து நிற்குது. அதனால் சின்னங்களை பொறுத்த மட்டும் மக்கள் ஒரு காலத்தில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அது பலாப்பழத்தை கொண்டுட்டு போய் ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். ரெட்டலை சின்னத்தில் நின்றாங்க, அவங்களுக்கு டெபாசிட் போச்சு. அதனால் நீங்கள் வந்து சின்னத்துக்கும் மக்களுக்குமான நம்பிக்கை என்பது அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 வருஷமாக வந்து சட்டசபையில் வந்து இப்போ இது பண்ணுறாரு, தேசிய கீதம் படம்னு சொல்லி சொல்கிறாரு. இது மரபை மீறிய செயல் முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் பதவிக்கு தொடர்ந்து அவமானம் படுத்துகின்ற செயல்களை செய்து வருகிறார். இது ஒரு நோய் ஆயிடுச்சு. இப்போ ரவி அவர்களுக்கு பிடித்த நோய் இப்பொழுது கேரளாவுக்கு பரவிருச்சு. கேரளாவுக்கு பரவின நோய் கர்நாடகாவுக்கு பரவிருச்சு. இது புதுசான ஒரு கோவிட் மாதிரி இருக்குது. இந்த கவர்னருக்கான கோவிடாக மாறிக்கிட்டு இருக்குது. இதை பொறுத்த மட்டும் இந்த நோயை தடுக்க வேண்டிய ஆன்டி வைரஸ் வர வேண்டியது மிக முக்கியமானது. இந்த நோயை தடுத்தாக வேண்டும். அனைத்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் இது ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய இந்த செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபம் மன்றத்தில் நீதிமன்றத்தை வந்து மதிக்கிற திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரானது மோடி சொல்லியிருக்கிறார். மிகவும் தவறான ஒரு கருத்தை பிரதமர் பதவியில் இருக்கிறவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரதமர் பதவியில் இருப்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்பது தெரிந்த விஷயம் தான். அவருடைய இந்த வன்மம் தெரியுது.
திருப்பரங்குன்றத்துக்கு அவர் இது வரைக்கும் வந்தது கிடையாது. திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபத்தை பார்த்தது கிடையாது. தீபம் இந்த தடவை ஏற்றப்பட்டுச்சுங்கிறதும் அவருக்கு சொல்லப்படலை. சொல்லப்படாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய நபராகவும் இந்து முன்னணியினுடைய நபர்கள் சொல்வதை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது என்பது அருவருக்கத்தக்கது. திருப்பரங்குன்றம் முருகன் அவரை இது மன்னிக்கப் போவதில்லை. அவர் இப்படி பேசுகிற பேச்சுக்கு. தீபம் ஏற்றப்பட்டது மோடி அவர்களே. தீபம் ஏற்ற இன்னொரு இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் தூடுறதுக்காக இந்து முன்னணி பல வருஷமாக முயற்சி செய்துக்கிட்டு வருது. அதற்காக நீதித்துறையில் இருக்கின்ற சிலருடைய ஒத்துழைப்போடு அது செய்யப்பட்டது. அதற்கு அப்பீல் செஞ்சு அதற்கான நடைமுறையில் இருக்க அரசு அதை பற்றி நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது இதை பற்றி பேசுவது என்பது நியாயமில்லாதது. ஒரு பிரதமராக இருந்து மோடி அவர்கள் பேசியிருப்பது என்பது அவர் பிரதமர் பதவிக்கு களங்கத்தை விளைவிக்கிறார். ஒரு வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அதை பற்றி பேசிய மோடி அவர்களுடைய கருத்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. 26 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டுருச்சு தமிழ்நாட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி. அது அவருடைய கருத்து. எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சி? அது அவருடைய கருத்தை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான காங்கிரஸ்காரன். காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதை விட்டு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட வேறு எதுவும் பேச மாட்டேன். ராகுல் காந்தி அவர்கள் மீதும் கார்கே அவர்கள் மீதும் உண்மையான அன்பு வைத்திருப்பவன். அதனால் அதை பற்றி மற்ற எந்த விஷயங்களும் கட்சி விஷயங்களையோ கூட்டணி விஷயங்களோ பேசுவதற்கு இன்றைக்கு வரல. நான் வெறும் மோடியை மட்டும் பேசுகிறதுக்கு தான் வந்தேன். சொல்லிடுவோம் உங்களுக்கு. 17ஆம் தேதி போய் பார்த்துருக்கோம். 17ஆம் தேதி பார்த்ததுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முடிவு செய்வாங்க. அந்த முடிவு வந்தவுடனே உங்களுக்கு முதல்ல சொல்லிடுவோம். 17ஆம் தேதி என்ன பேசணுங்கிறத வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சொல்கிறது நியாயம் இருக்காது. அவர்கள் மீது வச்சிருக்க மரியாதைங்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டியது. என்னை பொறுத்த மட்டும் உண்மையான காங்கிரஸ்காரனா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சுருப்பவன். அதனால் அதை பற்றி சொல்ல முடியாது. கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 2 ஆண்டுகளில் முடிக்க வேண்டியதை 9-10 ஆண்டுகள் ஆக்கிட்டாங்க. இப்போ ஏறக்குறைய 7-8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த தேர்தலுக்கு வந்துடும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். தேர்தல் தான் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மீது அன்பு வரும், பாச மழை பெய்வார். அதனால் எப்படியாவது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுவும் இப்போ இல்லை. இந்த இடத்த மாற்றணுன்னே நினச்சேன். என்னன்னா இது என்னடா அது மதுரையிலேருந்து ஆள் சென்னைக்கு போகுது, இடம் மாற்றுது, புயல் மையம் கொண்டிருந்தது மதுரையிலேருந்து சென்னை மாறுதுன்னு பார்த்தோம். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் கட்ட முடிக்கலைங்கிறது தான். அதிகாரிகள்கிட்ட பேசினோன்னே தான் தெரிஞ்சு. உங்களை மாதிரி சகோதரர்கள் சொன்னோன்னே அன்றைக்கி கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிவிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அது இன்னும் முடியலை. அதனால் திறக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் சத்தம் இல்லாமல் அதை இடத்த மாற்றிட்டாங்க. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து அவர்கள் இப்படி தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமைகளை தராமல் தடுத்து கொண்டிருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சிம்பாலிக்காக இருக்குது மதுரை எய்ம்ஸ். ஆனால் தொடர்ந்து இதற்காக போராடுவோம். இந்த தடவை நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் இதற்காக இதை பற்றி குரல் கொடுப்போம். ஜனாதிபதியினுடைய உரையிலே இதற்காக அதை பற்றி தெரிவிக்கவில்லை என்றால் அதற்காக அந்த வெட்டு தீர்மானங்கள் கொடுக்கும் பொழுது இதற்காக மதுரை எய்ம்ஸை பற்றி பேச வேண்டும் என்ற வெட்டு தீர்மானமும் கொடுப்பேன். அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ அதிமுக பிரிஞ்சது ஒன்றா சேர்ந்துருச்சு ஓரளவுக்கு. ஓபிஎஸ் தவிர எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அது நம்ம கூட்டணிக்கு